ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்டோட ஃபுல் ரிவிஷன் பார்ட் 2. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வந்துட்டு பார்ட் 1ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு யூனிட் 5, 6 and 7 வந்துட்டு இந்த பார்ட் 2 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட்டிங். நான் பார்த்த நிறைய கமெண்ட்ஸ்ல. பட் என்னன்னா அதுக்குள்ளார இந்த டாபிக்ல தான் வந்துட்டு டென்ஸ் அண்ட் ஆக்டிவ் பாசிவ்லாம் வருது. ஸோ அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சொல்லிட்டு போகாமல் அதை வந்து அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்ல இல்லை, நான் கவனிச்சேன். ஸோ அந்த வீடியோ எடுத்துட்டோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ டு ரிவைஸ். அதுக்காக தான் வந்துட்டு அந்த வீடியோஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் 1 or 2 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு 9th, 10th, 11th, 12th எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5th யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் உங்களுக்கு வாட்டர் த எலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் இருக்கு. இந்த டைட்டில் அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா எலெக்சர்னா என்ன? அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எலெக்சர்னா அமிர்தம். தட் இஸ் a hypothetical substance believed to maintain life indefinitely. A substance believed to cure all ills அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு க்ளாசரியில கொடுத்துருக்காங்க. தெரியும், அமிர்தம்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? வாழ்க்கையோட லைஃபோட நிஜமான அமிர்தம் எது? தண்ணீர் தான், வாட்டர் தான். ஸோ இதேவே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எலெக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் வாட்டர். ஸோ இது வந்து சர்.சி.வி. ராமன் எழுதுனது நமக்கு தெரியும். ஸோ சந்திரசேகர வெங்கட்ராமன், ஓகே, இந்தியன் பார்ன் பிசிசிஸ்ட். இவர் வந்துட்டு திருச்சிராப்பள்ளியில வந்துட்டு திருச்சியில வந்துட்டு பிறந்தவர். ஓகேங்களா? இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவரோட இங்க ஒரு டூயினோ பாக்ஸ் இருக்கும், அதுவும் இந்த பாக்ஸ். ஸோ கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இட் இஸ் இந்த ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் த்ராஷ். ஸோ குப்பை அந்த பசிபிக் தெரியும் இல்லையா, பசிபிக் ஓஷன். இதுல வந்துட்டு நிறைய குப்பைகள் வந்து சேர்றதை பத்தி தான் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் இன் த பசிபிக் ஓஷன் பிட்வீன் ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியா அண்ட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் larger than Texas. டெக்சாஸோட பெருசு. அவ்வளோ குப்பைகள் இருக்கு. approximately 7 million tons of plastic and other debris up to 9 feet deep are floating. By estimation, 80% of the plastic originates from land, floating in rivers to the ocean, and remaining 20% of the plastic originates from the oil platforms and ships. Yes. So these trash piles are the biggest threat to the sea animals. So இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த larger than Texas வந்து எது அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டது. The Great Pacific Garbage Patch. எஸ். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் இவரோட about the author வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து 1930ல வாங்கியிருக்காரு. இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். ஸோ 28 February 28 நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா? எஸ். இன் 1954 இவருக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். எஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவரை பத்தின ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா க்ளாசரி பார்ட் பொறுத்த வரைக்கும் crust இது வந்து எக்ஸாம்ல கேட்டது. a hard outer covering of something. ஸோ ஏதோ ஒன்று கவர் பண்ணியிருக்கிறது, அது வந்து அவுட்டர் கவரிங் வந்துட்டு எப்படி ஹார்டா இருக்கிறது வந்துட்டு நம்ம crust அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். வந்து பாத்தீங்கன்னா trickling to flow slowly and without force. To flow slowly and without source. எஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இங்க இருக்க idioms and மீனிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய வாட்டி ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மேட்ச் தி idioms பார்க்கலாம். blood runs thicker than water. blood runs thicker than water. That is, family members have stronger obligations with each other than the people outside the family. To be a fish out of water, examla கேட்ட question. To be a fish out of water. To be uncomfortable in a particular situation is dull as dishwater. dull as dishwater. So dullங்கிறப்பே நம்ம அந்த வார்த்தையை வச்சு வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். boring, uninteresting. Yes. As a duck takes to water. As a duck takes to water. Naturally with ease. Come hell or high water. Come hell or high water.
No matter what happens, you never miss the water till the well runs dry. You never miss the water till the well runs dry. People are not grateful for what they have until they lose it. Pour cold water on something. Pour cold water on something. To criticize or stop something that some people are enthusiastic about. Thread water, thread water, thread water is to be active but without making progress. Okay, to be active but without making progress. Or falling further behind. So be like water off a duck's back. Criticism to someone that has no effect on them at all. To be in a deep water exam la ketukanga. To be in a deep water. To be in a difficult situation. To be in a difficult situation. Yes. So in idioms ellame water related. Of course, lesson name வந்துட்டு elixir of life water தானே. So water related இருக்கிற questions idioms வந்து இப்ப நம்ம பார்த்தோம். Yes. So ரொம்ப important அது. So tense நம்ம இப்பதான் 2 daysக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ பார்த்தோம். ரைட்டுங்களா? I don't want to waste your time. திரும்ப இதெல்லாம் சொல்லி okay, the sun rises in the east. Sorry, the earth revolves around the sun. இது வந்து repeatedா கேட்ட question. ஓகேங்களா? He wakes up 8 a.m. every day. இதுவும் வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட question. So present tense வந்துட்டு நம்ம present tense எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். So இந்த டாபிக் வந்துட்டு இதுக்காக தான் நான் எடுத்தேன். ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பா அது பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புக் பேக் எக்ஸசைசஸோட நம்ம பார்த்துருக்கோம். எஸ், ஸோ இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்கோம். when we arrived the class had already begun. இது வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட ஒரு சென்டென்ஸ். ஸோ இதுல நிறைய கேட்டிருக்காங்க. அதை வந்து நான் அந்த இந்த பர்டிகுலர் டாபிக் எடுக்கிறப்பயே வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல இட் ஆல்வேஸ் ட்ரிசில்ஸ். இது வந்து ரிப்பீட்டடா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இட் ஆல்வேஸ் ட்ரிசில்ஸ் ஹியர் இன் த ஆஃப்டர்நூன். இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேயா? எஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், வீடியோல தனியாவே பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த ரிவர், கேரோலின் அண்ட் பவுல்ஸ். ஓகேங்களா? இவங்களோட போயம். ஓகே, ஸோ இந்த ரிவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போய்டிக் லைன்ஸ்ல ஒரு impetuous youthன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இது வந்து பாருங்க. over rocks by rose banks sweeping like impetuous youth. இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆக்டிங் குயிக்லி. ஓகே, ஆக்டிங் குயிக்லி. ஸோ இந்த லைன் இந்த இதே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துட்டு ஹியூமனோட ஒவ்வொரு ஸ்டேஜையும், சைல்ட்ஹுட்டா இருக்கட்டும், ஓகே, யூத், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்துட்டு ரிவர் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டான்ஸாவையுமே. ஸோ இந்த ஸ்டான்ஸால இந்த லைன் என்ன ஸ்டேஜ் ஆஃப் மேனை வந்துட்டு ஹியூமனை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க? யூத். இந்த லைன்லயே இருக்கு யூத்ன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினையும் வந்துட்டு எக்ஸாம்ல என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எஸ், விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூத். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு லிட்டில் ரிவர் இந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், எபித்தட். ஓகேங்களா? எபித்தட் அப்படிங்கறதோட மீனிங் என்னன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, லிட்டில் ரிவர். ஸோ ரிவருங்கிறது நவுனு, லிட்டில்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஸோ நவுனை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அட்ஜெக்டிவ் இல்லைங்களா? அந்த ரிவர் எப்படிப்பட்டது? லிட்டில் ரிவர். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால தட் இஸ் அட்ஜெக்டிவ், அது வந்து எபித்தட். இந்த ஸ்வெல்லிங் ரிவர், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிம்மிங் ரிவர், இது எல்லாமே என்ன? எபித்தட் தான். ஓகேங்களா? எஸ். அண்ட் through the flowers and
foliage glancing like a child at play. இது simile எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே எஸ். ஸோ இதனால கொஸ்டின் ஏரியா தான். அண்ட் கேரலின் அண்ட் போல்ஸ் இவங்களை பத்தி சொன்னோன்னா இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் poet ராபர்ட் சவுத்தியோட ஒய்ஃப். ஓகேங்களா? இந்த ராபர்ட் சவுத்தி யாருன்னா poet laureate ஆஃப் பிரிட்டன். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். poet laureate ஆஃப் பிரிட்டன் வந்து ராபர்ட் சவுத்தி, அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க கேரலின் அண்ட் பவுல்ஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஸ்டின். த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச்யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்டரிஸ், இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதுல ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இது எது வந்துட்டு லிட்டில் அண்ட் கேரலின் அண்ட் பவுல்ஸோட ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு க்ளாஸ் ஒரு ஆத்தர் டீடைல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற அதர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும், படிச்சுக்கணும். ஓகே எஸ். ஸோ கிளான்சிங், touching or hitting something slightly from the side without causing much damage. Example கேட்ட question. Impetuous நான் இப்பதான் சொன்னேன், acting quickly without thought or care. So ஒரு யோசனை, முன் யோசனை, ஒரு விஷயம், அந்த பாதுகாப்பு உணர்வு அப்படிலாம் எதுவுமே இல்லாத டக்குன்னு ஆக்ட் பண்றது தான். ஓகேங்களா? எஸ். இது பாருங்க, had அப்படிங்கிறது in the past third person singular form of the have. இத பாத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து doth அப்படிங்கிற ஒரு வேர்ட் ஓல்ட் இங்கிலீஷ்ல டஸ் அப்படிங்கிற யூசேஜுக்கு பதிலா dothங்கிறது யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். இதை வந்து நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வார்த்தையும் இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். So anaphora என்ன? It's a repetition of a certain word or phrase at the beginning of a successive lines, writing or speech. So அடுத்தடுத்த லைன்ஸ்ல வந்துட்டு certain words or phrases or repeat ஆகிறது வந்துட்டு anaphora அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். So epithet இப்பதான் நான் சொன்னேன், it's nothing but adjective, அவ்வளவுதான். Little river. Imagery, yes. Yellow pebbles உள்ள நான் சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Yellow pebbles அப்படிங்கிறது imagery. Imageryங்கிறது என்ன? Name given to the elements in the poem that sparks the நம்ம sense. It need not to be only visual, it can relate any of the five senses. So நம்மளோட இமேஜரிக்கு வர விஷயங்கள் வந்துட்டு இமேஜரின்னு படிச்சிருப்போம். அது வந்து வெறுமனே வந்துட்டு விஷுவலா வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம மற்ற சென்சஸை டச் பண்றது என்னதான் இமேஜரி தான். ஓகேங்களா? ஹியரிங் சென்ஸா இருக்கட்டும், டச்சிங், சைட், டேஸ்ட், ஸ்மெல், இந்த மாதிரி எல்லாத்தையும் டச் பண்றது இமேஜரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுதான் நம்ம முன்ன பார்த்தோம். இந்த லைன் கொடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனை தான் வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரல் ரீடிங்ல பாருங்க, நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர், இது யார் எழுதுனது அப்படின்னா எமிலி டிக்கின்சன். பார்த்துக்கோங்க. ஸோ லிட்டில் சைக்ளோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வில்லியம் டெம்பிள் ஹார்னடே, இவரை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்லி கப், லிட்டில் சைக்ளோன். ஓகேங்களா? லிட்டில் சைக்ளோன் அப்படிங்கிறது is a grizzly cup from இங்க அலாஸ்கா, from அலாஸ்கா. இம்பார்ட்டன்ட். ஓகே எஸ். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா it was rescued by the little cyclone was rescued by friendly hands of the zoological society. Important. எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸ்கார், லிட்டில் ஸ்கார்ங்கிறது இட்ஸ் a யூரோப்பியன் பிரவுன் பியர் கப். இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கேட்டது. ஸோ இது வந்து ஒரு குட் நேச்சர் யூரோப்பியன் பிரவுன் பியர் கப். ஓகே எஸ். ஸோ வில்லியம் டெம்பிள் ஹார்னடே பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட், taxidermist and author. எக்ஸாம்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வில்லியம் டெம்பிள் ஹார்னடே இஸ் a டேஷன் கொடுத்துட்டு was an American டேஷன் கொடுத்துட்டு zoologist, conservationist, taxidermist, all the above அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து இது எல்லாமே அவர். ஓகே. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இவரை பத்தி வந்திருந்தது. எஸ். ஸோ ஸ்டம்பி
stumpy-na enna? So short and thick. Short and thick. Pudgy. Short and fat. Formidable. Dangerous. Yes. So இதெல்லாமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட question. Yes. இது மூணுமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்ட question. Okay. Yes. So இங்க பாருங்க இந்த question இருக்கு. Little Scar was a good நம்ம பார்த்தோம் இல்லையா good natured European brown bear. ஓகேங்களா இது வந்து எக்ஸாம்ல கேட்டது. Little Cyclone was rescued by the friendly hands of Zoological Society. Okay. Little Cyclone fight any other bear in 3 seconds notice. இத வந்து பாத்துக்கோங்க. Group 2 ல கேட்டிருக்காங்க. Yes, இதையும் பாத்துறலாம். Little Cyclone is a grizzly cub who earned his name by his vigor for resistance to ill treatment. The nervous captor let on one bear go because the bear fought so fiercely. Yes, ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டதனால இந்த பாக்ஸ் இந்த idiom பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நிறைய வாட்டி வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் இதுல கொடுத்திருக்கிறதே உங்களுக்கு அந்த மீனிங் அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? Hungry as a bear na being very hungry. Gruff as a bear na being unsociable, speaking in a very abrupt. So இது being unsociable தான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எல்லாமே மீனிங் தான் rude way. Take the bear by the tooth na put oneself in a dangerous position. இந்த மாதிரி அதோட மீனிங்ல தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து match the following நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த as busy as hibernating bear remaining idle. Very very important. நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே எஸ். ஸோ எந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் டெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா தியோடரே ரூஸ்வெல்ட். ஓகே எஸ். இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாக்ஸ் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. நத்திங் ராங் இன் தட். ஸோ ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜம். ஸோ ராமானுஜம் யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதே மாதிரி ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்டரிஸ் அண்ட் பயோகிராஃபின்னு சொல்லிட்டு இது அது யாரோட பயோகிராஃபி? ஸோ ஐசக் நியூட்டனோட பயோகிராஃபி. கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. தட் வாஸ் ரிட்டன் பை நத்தானியல் ஹவுதான். எஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் glossary தான். absurd, stupid and unreasonable. Stupid and unreasonable. Intriguing, very interesting because of being unusual or mystery. Yes. Dingy, a dark and dirty place. Repeated question. Unkempt, unkempt is important. Not neat or cared for. Okay, so messy ஆ இருக்குது, நீட்டா இல்லாம இருக்குது. அது ரிப்பீட்டட் கொஸ்டின். அன்கெம்ட் மெஸ்ஸிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டட். ஆக்சுவலி இந்த வேர்ட் வரல இதுக்கு மெஸ்ஸி கொடுத்துருந்தாங்க எக்ஸாம்ல. நான் சொல்ற ரீசன் என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி வரும். மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எஸ். டிவாரிங், டிஸ்ட்ரக்டிவ்லி கன்சியூமிங். எஸ். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்டது. ரைட். ஸோ இங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வேர்ட் கொடுத்து சினோனிம் கொடுத்து ஆன்டோனிம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இதுல இருந்து எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட், டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா சினோனிம் என்ன வரும்? டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா சினோனிம் வந்து சர்க்குலேட். ஆன்டோனிம் வந்து கலெக்ட். இன்ஃபைனைட் அப்படின்னா சினோனிம் வந்துட்டு என்ன வரும்? பவுண்ட்லெஸ். ஆன்டோனிம் வந்து மெஷரபிள். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா சினோனிம் வந்து இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டன்ட். ட்ரைவியல். டிலைட்னா சினோனிம்ஸ் டிலைட், சாரி டிலைட்னா சந்தோஷம், ஜாய். ரிப்பீட்டட் கொஸ்டின். டிலைட் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சாரோ, இது எப்படி ஜாய்க்கும் கேட்டிருக்காங்க, அதாவது சினோனிம்க்கும் கேட்டிருக்காங்க, ஆன்டோனிம்க்கும் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அன்கெம்ட். அன்கெம்ட்னா என்ன சொன்னேன்? மெஸ்ஸி சொன்னேன். அன்கிளீன், கிளீன் இல்லாம இருக்காது. ஓகேங்களா? சோ அப்படின்னா அதோட ஆன்டோனிம் என்னவா இருக்கும்? கிளீனா தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க, கண்டிப்பா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்டா? மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல்னா இப்போ ட்ரெண்டிங்கா இல்ல, ஒரு 2-3 வருஷமாவே மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல்ன்றது வந்துட்டு இதுல இருக்கு.
கசகசன்னு தலைய பின்றது தான் மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல், விச் மீன்ஸ் நீட்டா இல்லாம கசகசன்னு இருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா இது அந்த வாட்டி அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் நீங்க நம்ம படிக்கல அப்படின்னாலும் இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் உங்க மைண்ட்ல நிக்கலாம் ஒரு வேலை. அதுக்காக இனிஷியேட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இனிஷியேட் அப்படின்னா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது. The program commences at 9 AM. So start பண்றது commences. Initiate commences மறந்துடக்கூடாது. அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? Conclude. So start பண்றதோட ஆப்போசிட் முடிக்கிறது, conclude. Okay, conjecture. So that is guess. Factங்கிறது antonym. ஓகேங்களா? Yes. So paragraph, parts of paragraph, இது வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 3 parts of basic paragraph என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீடைல்ஸ், கன்க்ளூடிங் சென்டென்ஸ். இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த பாக்ஸ் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த he neither finished his homework nor studied for the test. இந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ கனெக்டர்ஸ்ல தட் இஸ் கன்ஜெக்ஷன்ஸ். இந்த இது பாருங்க, இது எல்லாமே கனெக்டர்ஸ் தான். என்ன மாதிரியான கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதுல எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன்ல? எஸ்பெஷலி இதை கொடுத்துட்டு எம்பசைசிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன மாதிரியான கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் எம்பசைசிங். ஓகே, இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஆடிங்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த சேர்க்கிறது. ஓகேங்களா? அப்படின்னா அண்ட்னா இன்னொரு விஷயத்த சேர்க்க போறோம். அண்ட் ஆல்சோ, ஆஸ் வெல் ஆஸ்னாலும் அதான், மோர் ஆர்னாலும் அதான், டூனாலும் அதான், ஃபர்தர் மோர், அடிஷ்னலி. இது எல்லாத்தோட மீனிங்கும் பாருங்க. ஒரு விஷயத்தை ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சேர்த்துறப்பதான் இதெல்லாம் இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இது ஆடிங். புரியுதா? அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா you can set the table. Meanwhile, I'll start making dinner. இது வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துருவோமே. I felt cold. Dash she was wearing a winter coat. Although she was wearing a winter coat. எஸ், இது கூட வேற பேர் வச்சு, இந்த பேருக்கு பதிலா வேற பேர் கொடுத்து எக்ஸாம்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். This restaurant has some of the best chefs in the town. All above, their service is excellent. I'm not going to the party tonight. Dash I didn't invite an invitation because நான் இன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு போல, ஏன்னா என்ன இன்வைட் பண்ணல, நான் இன்விடேஷன் எனக்கு வரல. I can, so meanwhile பார்த்துட்டோம். meanwhile வந்துட்டு இந்த சென்டென்ஸ்க்கு வரும். I can play quite a few instructions. For instance, the flute, the guitar and the piano. The store was out of chocolate chips. Moreover, they would need to make different types of cookies. The stores are open daily open பண்ணுவாங்க சண்டேவை தவிர்த்து. Yes, except I'll stay dash you need me. I'll stay as long as you need me. உனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் இருப்பேன். So this detergent is highly concentrated. Yes, இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Highly concentrated, therefore you will need to dilute it. It was the thing he's prized thus. So இந்த பர்டிகுலர் இந்த 10 சென்டென்ஸ்லயே 3 சென்டென்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ், ப்ரீவியஸ் இயர் டெட்ல. எஸ், நான் ஆக்டிவ் பாசிவ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா he has made coffee, the coffee has been made by him நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், she will not recognize us, we will not be recognized by her. ஸோ வந்துட்டு இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போதான் ஒரு 2 days முன்னாடி தான் இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தோம். They broke up the table for firewood. The table was broken up for firewood.
they didn't invite me but I went anyway. I wasn't invited but I went away. இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस. ஓகே எஸ். சோ இதையும் மேட்ச் தி ஃபாலோவிங்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஈஸி தான். ஓகே சோ இதையும் வந்துட்டு எப்படி கேட்டிருந்தாங்க, ஓபன் தி விண்டோ கொடுத்துட்டு கீழ ஆப்ஷன்ல உங்களுக்கு let the window be opened கொடுக்கல, இந்த ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. let plus object plus be plus past participle. சோ இப்படி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எஸ். சோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், அதனால நான் போறேன் ஃபாஸ்டா. சோ the comment அப்படிங்கற நார்மன் லிட்டில் ஃபோர்ட் எழுதுனது. சோ இந்த இதுவே comment யாரை எழுதுனதுங்கறதுல எக்ஸாம் வந்திருக்கு. ஓகேங்களா. சோ இந்த பாக்ஸ் பாருங்க, இதுல வந்துட்டு சாட்டனுக்கு ரிங் இருக்கு. ஓகேங்களா. இத நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ரிங் வச்சு வந்துட்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எஸ். சோ லார்ஜஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம் எது? லார்ஜஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம் வந்து ஜூபிட்டர். ஓகேங்களா. சோ 12 ஜூபிட்டர். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5th இருக்கும். அதையும் நம்ம இந்த வீக்லயே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோ கொடுத்துறேன். 4th 5th கூட கேட்ட क्वेश्चंसலாம் என்னன்னு நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுல வந்து பிளானட்ஸ் பத்தின क्वेश्चंस வந்து நிறைய இருக்கு. சோ ரெட் பிளானட் எது? ரெட் பிளானட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நம்பர் 8 எஸ். சோ தட் இஸ் மாஸ். இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ். சோ காமன் போயம் குள்ள வரணும்னா rampaging இதோட மீனிங் சார்ஜிங். ஏதோ ஒண்ணுக்குள்ள நம்ம போறோம், ஒரு விஷயத்துக்குள்ளார போறது சும்மா போல, அங்க வந்து பயங்கரமான டேமேஜ் உண்டு பண்றது, அதுதான் rampaging அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. சோ faster than a cheetah with a tail that's miles long. இந்த இது கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, எது ஃபாஸ்டா இருக்கு? ஓகேங்களா. எதை பத்தி இங்க சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி காமெட் பத்தி. சீட்டாவை விட அது வந்து ஃபாஸ்டா போகும்னு சொல்றாங்க. நம்ம இந்த சீட்டா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு ஆப்ஷன்ல சீட்டாவும் இருக்கும், அதை டிக் பண்ணிடக்கூடாது. ஓகே எஸ். ஸோ இங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க சீட்டாவை காமெட் கூட, காமெட்டை சீட்டா கூட. சாரி. ஸோ நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அமெரிக்கன் போயட், born in Maryland, USA. அமெரிக்கன் போயட் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ். So his poems are simple but deep in thought and provoke the readers to observe the ideas beyond the usual. பாத்துக்கோங்க. Rampaging, going through an area, making a lot of noise and causing damage. Yes. So இந்த லைன் தான் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, rampaging through the heavens, never stopping day or night. Which word could you replace a rampaging with? Charging. Yes, charging. கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம். இந்த மாதிரி parallel ரீடிங்லாம் போயம் கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதையும் ஒரு ஆத்தர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்க சப்ளிமெண்ட்ரி மதர்ஸ் வாய்ஸ். வாசில் பெரெஸ்னோ. எஸ். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ட் எஸ். I never realized it was such a beautiful place. இந்த beautiful place எது? மூன். ஓகேயா. ஸோ இது மட்டும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க லெசன்ல இருந்து. பட் glossary-ல இருந்து எப்பயும் போல क्वेश्चंस வந்திருக்கு. கோர் அப்படின்னா டெய்லி ஒர்க், ரொட்டீன் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ச்சர்ட், a piece of enclosed land planted with fruit trees. Exotic, repeated, exotic. Unusual and exciting. Void, repeated, a completely empty space. So இந்த questions எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டது. ஓகேங்களா. எஸ். So இதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோம். Mother was excited because it was her first visit to the moon. On weekdays, so options பார்த்துவோம். Her singing was muted. Salanophils, the community of nations square is where people of different nationalities come after work. They are planning an expedition to a neighboring galaxy. The mother was not able to understand why people wanted to leave the moon because
it was better to remain as a part of solar system. Yes. So இங்க இருக்க do you know box பாத்துக்கோங்க. சந்திராயன் 1 வந்துட்டு இஸ்ரோ வந்துட்டு அக்டோபர் 2008ல வந்துட்டு லான்ச் பண்ணது. சோ அந்த क्वेश्चन எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பர்த்டே லெட்டர். எஸ், ஜவஹர்லால் நேரு எழுதினது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரா காந்தியோட பர்த்டேக்கு நேரு அவர்கள் வந்துட்டு ஜெயில இருந்துட்டு பிரிசன்ல இருந்துட்டு இந்த லெட்டர் வந்துட்டு அவருக்கு அவங்களுக்கு எழுதுவாங்க. அந்த லெட்டர் தான் இது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியால வந்துட்டு நிறைய பிரிசன்ஸ்ல இருந்து நேரு அவர்கள் வந்துட்டு அங்க பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய லெட்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக்காவே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இது வந்து எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1942, which means before independence. ஓகே, இம்பார்ட்டன்ட். அந்த புக்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 196 லெட்டர்ஸ். இது மூணுமே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. 196 லெட்டர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. அண்ட் இந்த பர்டிகுலர் லெட்டர், பர்த்டே லெட்டர் வந்துட்டு எந்த பிரிசன்ல இருந்து எழுதப்பட்டது? சென்ட்ரல் பிரிசன் 9. ஓகே, எஸ், அக்டோபர் 26, 1930ல எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தியோட பர்த்டே இப்போ நவம்பர் 19. தெரியும் எல்லாருக்கும், நவம்பர் 19, 1970. எஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபோக்காக சொன்னேன். அண்ட் இந்திரா காந்தியோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து ஜான் ஆஃப் ஆர்க். ஓகே, எஸ், இது நல்ல கொஸ்டின் ஏரியா தான். பாபுஜி அப்படின்னு யாரை ரெஃபர் பண்றாங்க இந்த லெட்டர்ல அப்படின்னா இட்ஸ் மகாத்மா காந்தி. ஓகேங்களா? இப்ப நான் சொல்றது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஹூ இஸ் அட்ரஸ்ட் as பாபுஜி? மகாத்மா காந்தி. ஓகே, எஸ். சோ நமக்கு காந்தி பத்தி, சாரி, நேரு அவர்கள் பத்தி நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? எஸ். சோ ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. sermon ceremony in which a priest gives a talk on a religious or a moral subject. போதனை சொல்வோம் இல்லையா? எஸ். serene, peaceful and calm. So இதெல்லாம் starving கேட்டிருக்காங்கப்பா. suffering or dying from hunger. fascinated and extremely attracted. yes, இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस தான். அண்ட் பாருங்க இங்க சினோனிம் ஆன்டோனிம் கொடுத்திருக்காங்க. இதையும் ஒரு வாட்டி பார்ப்போம். wide அப்படினா broad, broadக்கு ஆப்போசிட் narrow. noble அப்படினா gentle, ignoble, nobleோட ஆப்போசிட் ignoble too, sorry. oppressனா subdue, எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. oppress, subdue எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, important. freedom opposite. honor, privilege எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन, repeated question. honor, privilege வந்து repeated question, important. okay, yes. opposite வந்து dishonor, yes. worthy அப்படினா valuable, valuable. unworthy, antonym. yes. privateனா personal, public, antonym. brave, valiant, covered. yes. so opinion க்கு fact க்குமான டிஃபரன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க, important. ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்து மேலயோ ஒரு நபர் மேலயோ நமக்கு இருக்கிற தனிப்பட்ட கருத்தோ எண்ணத்தையோ வந்துட்டு ஒப்பீனியன் சொல்லுவோம். பட் ஃபேக்ட்ங்கிறது அப்படி இல்லை. இட்ஸ் a piece of information that can be proved to be true. அதுதான் வந்து fact. yes. so developing hints ஓட points to remember பாத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஒரு ஆட் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸோட ஒரு ஆட் பாயிண்ட் கொடுத்துட்டு இது எது வந்துட்டு டெவலப்பிங் ஹிண்ட்ஸோட பாயிண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எஸ். ஸோ டிட்டர்மினர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிட்டர்மினர்ஸ் இந்த பாக்ஸ் நிறைய வாட்டி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டிட்டர்மினர்ஸ்னா ஆர்டிகல்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், குவான்டிஃபையர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் டிட்டர்மினர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ யோர் அப்படின்னா கொடுத்துருவாங்க. யோர்ன்றது என்ன? டிமான்ஸ்ட்ரேட்டிவா, பொசிட்டிவ் அட்ஜெக்டிவா, எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ். எஸ். டிமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ்னா 4 தான். திஸ், தட், தீஸ், தோஸ். ரொம்ப ஈஸி தான். இது குவான்டிஃபையர்ஸ்ல வந்து நிறைய क्वेश्चंस வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் பாருங்க.
எந்தெந்த குவான்டிஃபையர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த குவான்டிஃபையர்ஸ்லாம் வந்து கவுண்டபிள் கூட மட்டும் யூஸ் பண்ணுவோம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் நம்ம இட்ஸ் கெட்டிங் லேட், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த இந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். குட் யூ பிரிங் மீ தோஸ் டூல்ஸ் the earth. ஸோ நம்ம ஆல்ரெடி டென்ஸ்லயே இந்த சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட். a 1 rupee, a 1 rupee எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இந்த சென்டென்ஸ் இப்படி வரல, பட் 1 ரூபிக்கு வந்திருக்கு. 1 ரூபி வந்தா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டிகலுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ there aren't many students. It was an unforgettable experience. Repeated question. Unforgettable experience an interesting story repeatedா கேட்டிருக்காங்க ஆனுக்கு. ஓகேங்களா? எது வந்தாலும் ஆன் தான் வரும். I haven't got any pictures. An engineer. Kokila gave a pen to each child. இது பாருங்க இன்ட்ரெஸ்டிங். Kokila gave a pen to, நானே சொல்றப்போ ஆல்னு சொல்ல வந்தேன். ஓகே, ஆல் சைல்ட் இன் தி கிளாஸ் ரூம் ஆன் ஹர். ஏன் ஆல் வரக்கூடாது? எல்லா குழந்தைகளுக்கும், இங்க சில்ட்ரன் வந்திருந்தா ஆல் வந்திருக்கலாம். எல்லா குழந்தைக்கும் வந்துட்டு கோகிலா வந்து பென் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பென் கொடுத்தாங்கிற மீனிங் தான் வருது. ஓகேங்களா? சைல்டு அப்படின்னு சிங்குலர்ல இருக்கு, which means each child. Okay, yes. I have got solved some math problems. India is the largest democracy in the world. My father doesn't drink much coffee. I always keep some money in my wallet. This year we are celebrating my sister's second birthday. Yes. I have 3 pencils with me. What is that noise? I think it is an aeroplane. Yes. So இங்க reported speech இருக்கு. இதே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ரைட்டிங்ல ரிப்போர்ட்டிங் வெர்ப்னா என்னன்னு பாத்துக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே கொடுத்திருக்க பாக்ஸ் ப்ரொனவுன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, மாஸ்குலினா ஃபெமினினா ப்ளூரலா எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ ஒரு டைம் எப்படி சேஞ்ச் ஆகுது, டுடேங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகுது, எஸ்டர்டே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், இதுவும். ஸோ அந்த இது இந்த டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்ல சேஞ்ச் ஆகுறப்ப என்னென்ன வார்த்தைகள் சேஞ்ச் ஆகுதுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஸ், பார்த்துக்கோங்க. ஸோ டைரி என்ட்ரி வந்து ஆல்ரெடி இன்னொரு புக்ல இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். எஸ், இந்த பாக்ஸை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. டைரி என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றது இதுல இருந்து கொஸ்டின் வரல, ஆனா டைரி என்ட்ரில இருந்து இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. எஸ். ஸோ தி ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெஸ்ட் வந்துட்டு நிறைய கொஸ்டின் வந்து கெஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆனா இதுல வந்துட்டு அவரை பத்தின ஆத்தர் இன்ஃபோ இல்லை. மிச்சிகன் ஆஃப் poet laureate ஆஃப் மிச்சிகன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அப்புறம் poets peopleனாலோ பீப்புள்ஸ் poetனாலோ poet ஆஃப் த பீப்புள்னாலோ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இல்லைங்களா? எஸ். ஸோ இதுல பாருங்க, this is the stick together family that wins the joy of earth. இது வந்து personification. Yes, it's a wall room roof that shelters all the charm that life can give. Metaphor. Comrade na enna nariya vaati vandha repeated. Friend, இது actually friend-க்கு கொடுக்கல, foe-க்கு கொடுத்திருக்காங்க. Antonym. So comrade, a friend. Astray, away from the correct path. Myth, laughter or humor. இது எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்ல கேட்டது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க பர்சானிஃபிகேஷன் இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். டெஃபினேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. inanimate object or abstraction is given to human qualities or abilities. அதுக்கு inanimate objectக்கு கொடுக்கறது வந்துட்டு பர்சானிஃபிகேஷன் சொல்றோம். இமேஜரி இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? figurative language இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். that hears the sweetest music. repeated question. that hears the sweetest music என்ன imagery. ஓகேங்களா? எஸ், poetic line தான் இது. metaphor நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த ரெண்டு லைனுமே metaphor. அதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எஸ்.
இங்க இருக்க parallel reading memories of my dad Rebecca D Cook ஒரு வாட்டி பாத்துக்கோங்க Rebecca D Cook so Christmas truce ஆரன் ஷெஃபோர்ட் எழுதுனது இந்த ஸ்டோரி எப்ப நடக்குது நடந்த மாதிரியான ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க ஓகேங்களா so that is World War 1 ஆப்ஷன்ல இருக்கும் இது பாருங்க இது ஒரு லெட்டர் கிறிஸ்மஸ் டே 1914ல நமக்கு தெரியும் World War 1 வந்துட்டு 1914 to 1918 yes if I'm not wrong 28th July 1914 to November 11 1918 yes so அந்த பீரியட்ல நடந்தது வேர்ல்ட் வார் அந்த டைம்ல எழுதப்பட்ட ஒரு நடந்த ஸ்டோரி மாதிரி தான் இது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அண்ட் ஆரன் ஷெஃபோர்ட் பத்தி சொல்லணும்னா சாவித்ரி ஓகே அப்படிங்கிற டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் சாவித்ரி இது வந்து எழுதினவர் ஆரன் ஷெஃபோர்ட் இது வந்து அவார்ட் வின்னிங் ஆத்தர் இவர் ஓகேங்களா எஸ் ஸோ இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா எஸ் so trenches a long narrow ditch stumble trip or momentarily lose one's balance yes so in the do you know box கூட ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க அங்லாங் சைன் அப்படிங்கிற ஒரு ஸ்காட் போயம் அது யார் எழுதினார்னா ராபர்ட் பர்ன்ஸ் எழுதுனது 1788ல ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் சாங்காவே வந்துட்டு டியூன் ஆயிடுச்சு நிறைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நேஷன்ஸ்ல வந்துட்டு கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நியூ இயர் ஈவுக்கு வந்துட்டு இந்த சாங்கை வந்துட்டு பாடுறாங்க ஓகேங்களா எஸ் இதுதான் இதோட மீனிங் ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சுக்கோம் ஓகே எஸ் ஸோ தட்ஸ் இட் நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா 10th and 11th 12th வந்துட்டு இந்த 1 or 2 டேஸ்க்குள்ளார நான் வந்துட்டு போஸ்ட் பண்றேன் கண்டிப்பா ஓகே வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ so much